ஏட்டையா என்னடா இதாயா வீடு, வண்டி நிறுத்த சொல்லுங்க ஏட்டையா. யோ சொல்றான்ல நிப்பாட்டு. நான் இவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறீங்க, உங்க இஷ்டம். சார் இந்த வளங்க அவுத்து விடுங்க சார். ஏய் போடா, அப்படியே போயிட்டு வா. பெத்த தாய பார்க்க போறான், பார்த்தவனை கட்டி பிடிச்சு கதற வேண்டியது இருக்கும். இவன் கண்ணீரால அவன் தாய் காலை கழுவ வேண்டியது இருக்கும். இவ்வளவு வேலை இருக்கும்போது கையில விலங்க வச்சுக்கிட்டு பிள்ளை என்ன பண்ண முடியும்? ஒழுங்கா விலங்க அவுத்துடு. வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. ஏட்டையா நான் சொல்றது போடாடி. டேய் ஏன் அழுகுற? உங்க அம்மாவுக்கு ஒண்ணு ஆகாதரா, தைரியமா போ. நீ திரும்ப திரும்ப அழுத என்னால தாங்க முடியாதரா. போ போயிட்டு வரேன். கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தனம். தாய்ப்பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கே. ஏட்டையா கோர்ட்டுக்கு லேட் ஆயிட்டு இருக்கு, கூட்டு வாங்க போய் அவனை. தாயும் பிள்ளையும் பிரிக்கிறதுல அவ்வளவு சந்தோஷம் உனக்கு, சர்வாதிகாரம். என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு? நம்பி அனுப்புனனே. ஐயோ இவன் வேற ஒரு டைப்பா பாக்குறானே, சும்மாவே யூட்டன் போடுவான். நல்ல வேலை நம்ம ஒரு பெரிய அதிகாரிங்கனால ஆப்பாயிட்டான். என்னடே அறிவு இருக்கு அவனுக்கு? பொறுக்கி புறம்போக்கு வயிற்றுக்கு சொல்ல தானே திங்கிற? படிக்காத முண்டோன்னு சொல்லி கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி படிச்சு சொன்னேன், கோட்டை விட்டுட்டியே. தமிழ்நாட்டுல ஒரு அக்யூஸ் கட்டி பிடிச்சி அழுத ஒரே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நீதானா? இதுல தப்பு தப்பா என்னமா அசிங்கமா இங்கிலீஷ் வேற சொல்றா. என்ன நம்ம பேசுறா, ஏதாவது பேசுறா. என்னடா அப்படி முறைக்கிற? என்ன முறைக்கிற? என்னடா திருட்டு மொழி பிடிக்கிற? உன்கிட்ட என்னடா பேச்சு? வா இன்ஸ்பெக்டர் சொல்றவா. ஐயோ வேணப்பா வாடா அங்க வந்து சொல்றா. வாடா கால பிடிச்சு கஞ்சற வேணப்பா, அங்க போய் சொல்றா. கேளுப்பா, நான் சொல்றேன் கேளுப்பா. உனக்கு நான் இருக்கா ஒரு நாள் மாமூல் வாங்கி பிரியாணி சாப்பிட்டப்ப லெக் பீஸ் பூரா நீ தின்னுபிட்டு எனக்கு குஸ்கா மட்டும் கொடுத்த. வளரபுல ஆச்சு திண்டு போடுன்னு பேசாம இருந்தனே, அதுக்கு நீ காட்டுற விசுவாசமா இது? ஏய் தப்பிச்சு போய்டா, என்னடா பண்றது? இப்போ நீ இன்ஸ்பெக்டர் போய் எவ்வளவு மேட்ச் பண்ணுமோ அவ்வளவு மேட்ச் பண்ணுப்பா. நான் அவன் எங்க இருந்தாலும் சோலாவா போய் தூக்கிட்டு வந்துடுறேன். என்ன நம்புப்பா. திருட்டு பயவுல சென்டிமெண்டா பேசி பேசி என் வேலைக்கு வெடி வச்சு இன்னைக்கு தரைக்கு ஆயில் போட்டு துடைக்க விட்டானே தர பயவுல. ஏ கட்ட பயலே, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு ஒன்னே நேக்கா சேசனை கூட்டி வந்து சூளையே மிதிச்சோம் சாணியை நான் பிரிக்கல. என் பேர் என்கவுண்டர் ஏகாம்பரம்டா. நான் தான் தாய்ப்பாசத்துல வலிக்கு விழுந்துட்டேன். நீயாவது நான் கடமை வரும்போது அவனை தாவி பிடிச்சிருந்து தட்டு தட்டி உள்ள இருக்கவனா என்ன நான் பாட்டு பேசிருக்கேன். இவன் எங்கேயோ பாத்துக்கிட்டு இருக்கா? எங்க ஆகா மேட்ரு இங்க இருக்கா? உனக்கெல்லாம் எவ்வளவு தைரியம்? ஏற்கனவே பண்ண தப்பு தான் அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வீட்டை தொடக்க விட்டுருக்கான். இப்ப மேற்கொண்ட பொண்ணுக்கே நூல் விடுறிய தெரிஞ்சுனா உன்னை தூக்கி போட்டு மிதிக்கலாம என்னையும் தொங்க விட்டு அடிப்பாங்க. இந்த மாதிரி அந்த இடம் சுத்தமாயிருச்சு. இப்ப அழுக்கு உன் மனசுக்குள்ள இங்கேயும் தான் இருக்கு. நீ இங்க வந்து ரெண்டையும் தொட, நான் அங்க போய் அதை தொடக்கிறேன். கடுப்பு. ஆமா ஓ ஒரு தடவை அடிச்சா பயந்துருமாக்கும். நீ எத்தனை தடவை அடிச்சாலும் உனக்கு எப்பயுமே மேல அதிகாரி நான் தான், அதை தெரிஞ்சுக்க. இப்படி கேவலமா வீட்டை துடைக்கிறத விட பேசாம ராஜினாமா பண்ணிட்டு போங்க. எதுக்கு நான் ராஜினாமா பண்ணவனா என் ஏட்டை அவளைக்கு நீ வரலாம் பாக்குறியா? அது நடக்காது. இந்த பாருப்பா, இதுக்கு முன்னால இருந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் இருக்காரு, அவர் என்னை வேலையை விட்டு விரட்டுறதுக்காக கக்கிசிய கழுவு சொன்னாரு. அப்பயே நான் அசரல. ஏன்? நான் பாக்குற போலீஸ் உத்தியோகத்தை காப்பாத்தி ஆகணும். அதுக்காக நான் என்ன பண்ணாலும் தெரிஞ்சுக்க. ராஜினாமா பண்ணுவான். ராஜினாமா என்ன முட்டையை விட்டுட்டு மறுபடியும் எங்கேயோ பாக்குறா? அம்மாடி காம பார்வையாளருக்கு. ஆஹா, இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்தி வர்றா. இது சரி வராது. இந்த பாரு, ஏய் எந்திரிப்பா, எந்திரியா நீங்க. இந்த பாரு, நீ என்ன பழி கொடுக்க பிளான் பண்ற நல்லா தெரிஞ்சு போச்சு. நீ தரையை தொடச்சலாம் போதும், போய் அந்த செவத்தை தொட போ. இந்த ஜாகெல்லாம் இங்க வேணா. Do what I say. Go.
ஏய் ஏன் போற ஏய் ஏய் நான் தான் எடுத்து விட்டேன். என்ன நடக்குது இங்க? என் வாயில இருந்த பபிள் கம் வாயாலே எடுத்து விட்டாயா? வாயால் எடுத்தியா? இந்த பாரு, ஏதாச்சும் திங்கன்னு ஆசைப்பட்டேன்னா காசை கொடுத்து ஒரு வடையை வாங்கி தின்னு, பசிச்சா பண்ணை வாங்கி தின்னு. ஆம்பளை பைய வாய்க்குள்ள இருக்க எச்சியை பிடிங்கி திங்கிறியே, நீ எல்லாம் ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பொண்ணா? போடா ஏட்டு மாமா. வரேன். ஏட்டியா பொறாம லைட்டா. Oh, Mr. Monroe. Hearty welcome to my district, sir. Thank you. Please come. Yes. Our SP, Mr. Dayakar. Welcome, sir. Nice to meet you. பதினாறு வருஷமா இங்க தேர்தல் நடக்காததுக்கான ரிப்போர்ட், ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்காரங்களுடைய ரியாக்ஷன்ஸ், மக்களுடைய கருத்து எல்லாம் இந்த ஃபைல்ல இருக்கு சார். மாசி மீறி எவன் சார் மனு தாக்கல் பண்ண வருவான்? இத்தனை வருஷத்துல ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு மாறி மாறி எல்லாத்தையும் பார்த்துட்டான். அவனை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது சார். இன்னும் கவர்மெண்ட் சீல தான் யூஸ் பண்ணல. மற்றபடி சவுத் ஜோனுக்கே அவன் தான் சிஎம். எங்க லிமிட் என்னவோ அந்த அளவுக்கு நாங்க ட்ரை பண்றோம் சார். உள்ள பூந்து வெட்டுறாங்க. அவனுக்காக உயிரை கொடுக்க 1000 பேர் தயாரா இருக்காங்க. நாங்க என்ன சார் பண்றது? இந்த 16 வருஷத்துல 3 தடவை தேர்தல் அறிவிச்சாங்க. 2 முறை மனு தாக்கல் பண்ணவன மாசி கொன்னுட்டான். அடுத்த முறை ஒருத்தன் நின்னா மக்கள் பயத்துல ஓட்டு போட வராதனால அரசாங்கமே தேர்தலை கேன்சல் பண்ணிடுச்சு. இப்ப அவர் இருக்காரா? மாசியை எதிர்த்து நிப்பேன்னு ஒத்த கால்ல நின்னாரு. இப்ப 2 காலையும் எடுத்துட்டாங்க. சார், நம்மளுக்கும் கட்சி கொடிய காருக்கு முன்னால பறக்க விட்டுட்டு போகணும்னு ஆசைத்தான், முடியலையே. எம்எல்ஏ ஆகிறதுக்கு காசு கொடுத்தாதான் சீட்டு வாங்க முடியும். எங்க கட்சியில சீட்டையும் கொடுத்து காசு செலவழிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா மாசு என்ன எதிர்த்து தேர்தல் எப்படி சார் ஜெயிக்க முடியும்? சார், பதவி போனா பரவாயில்லைங்க, உசுறு போனா? நாமினேஷன் தாக்கல் பண்ண வந்தவனை தாசில்தார் ஆபீஸ், ஆட்டோ ஸ்டாண்ட், பூக்கடைன்னு துரத்தி வெட்டியிருக்காங்க. அந்த மாசியை தூக்கி உள்ள வைக்க வேண்டியதுதானே? நாங்க ரெடி சார். யார் சார் கம்ப்ளைண்ட் தர்றது? செத்தவனோட ஒய்ஃபே கம்ப்ளைண்ட் தர மாட்டேங்கிறாங்க. மாசி ஆளுங்க யார் மேல கை வச்சாலும் ஜாதி கலவரம்னு இந்த ஊரையே நாசம் பண்ணிடுவாங்க சார். அப்படிப்பட்ட ஆளுங்க இந்த ஸ்டேஷனை கொளுத்துறதுக்கு எவ்வளவு நேரம் சார் ஆகும்? நான் விசாரணை பண்ண வரைக்கும் மாசிங்கிற தனிப்பட்ட ஆள் தான் தன் சுயநலத்துக்காக எலெக்ஷன் நடக்க விடாம இந்த தொகுதியை தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். மாசியை நான் பார்க்கணும். வர சொல்லுங்க. மாசி வரமாட்டா சார். நம்ம தான் அவனை போய் பார்க்கணும். சூரிய நாராயணன் ஐஏஎஸ். தெரியும். 82 ஐஏஎஸ்ல நேஷனல் லெவல்ல 2ஆவதா வந்திருக்கீங்க. திண்டுக்கல்ல சப் கலெக்டரா கரியர் ஆரம்பிச்சு 84ல கல்யாணம். அஞ்சலி நாராயணன் உங்களோட ஒரே பொண்ணு. லண்டன் யூனிவர்சிட்டியில பிசினஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட். கலெக்டர், சேர்மேன், உள்துறை செயலாளர்னு இங்க கலக்கிட்டு அப்புறம் டெல்லியில போய் லா அண்ட் ஃபைனான்ஸ்னு அசத்திட்டு அதுக்கப்புறம் பீகார்ல அமைதியா எலெக்ஷனை முடிச்சுட்டு இப்போ இங்க கடைசியா சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா வந்திருக்கீங்க. சூடா காஃபி சாப்பிடுங்க. பரவாயில்ல, என்னை பத்தி நிறையவே தெரிஞ்சு வச்சிருக்க. இல்லைன்னா இத்தனை வருஷமா எலெக்ஷன் நடத்தாம இந்த தொகுதியை என் கண்ட்ரோல்ல வச்சிருக்க முடியுமா? இந்த தடவை எலெக்ஷன் நடக்கணும் மாசி. நானா நடத்த வேண்டாம் தடுக்கிறேன்? தாராளமா நடத்துங்க. நானும் ஓட்டு போட ஆர்வமா தான் இருக்கேன். அப்ப ஏன் மனு தாக்கல் பண்ண வந்தவங்களை நீ கத்தியால வெட்டினியா? உன் ஒருத்தன் சுயநலத்துக்காக இந்த தொகுதி மொத்தமே பாதிக்கப்படுது. முதல்ல எலெக்ஷன் நடத்த விடு. இங்க 80% மெஜாரிட்டி நாங்க, 20% மைனாரிட்டி அவங்க. இது கவர்மெண்ட்டுக்கும் தெரியும். தெரிஞ்ச இதை ரிசர்வ் தொகுதின்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? எல்லா அரசியல் கட்சிகளும் எந்த ஜாதிகாரன் அந்த தொகுதியில அதிகமா இருக்கானோ அவனை தான் வேட்பாளரா நிறுத்துறாங்க. அது உங்களுக்கு தப்பா தெரியல? அதிகமா இருக்கிற ஏன் ஜாதிகாரனை வேட்பாளரா நிறுத்தணும்னு மாசி சொன்னா அது உங்க கவர்மெண்ட்டுக்கு தப்பா தெரியுதா? கவர்மெண்ட் இதை ரிசர்வ் தொகுதின்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்ச முதல் எம்எல்ஏ இவன் தான். ஏ முனியா, ஐயா, நீ வாடா. எத்தனை ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்ச? 3 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துலங்க. எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டு சட்டசபைக்கு கூட போல.
எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு என் வீட்டை தொடச்சிட்டு இருக்கான். டேய் எம்எல்ஏ போய் தொடடா. எங்க கிட்ட வீட்டு வேலை பாக்குறவனை எல்லாம் எம்எல்ஏ ஆக்கி கோட்டை கலப்பி கொடி பிடிக்க சொல்றீங்களா? இந்த தொகுதியில் எலெக்ஷன் நடக்கணும்னா எங்கள ஒருத்தன் தான் எம்எல்ஏக்கு நிக்கணும். அவனை நாங்களே தேர்ந்தெடுத்துப்போம். அதுக்கு இத பொது தொகுதியா மாத்துங்க. அத கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணும். அப்போ முதல்ல கவர்மெண்ட் முடிவு பண்ணட்டும், அப்புறம் எலெக்ஷனை பத்தி பேசலாம். ரொம்ப சாமர்த்தியமா பேசி எலெக்ஷனை தடுத்து நிறுத்தணும்னு நீ நினைக்காத. என்கிட்ட சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்கு. இருக்கட்டும். 20 வருஷமா இந்த நாச்சியார்புரத்தோட லா அண்ட் ஆர்டர் என்கிட்ட தான் இருக்கு. ரவுடி வித் லாயரோட இருக்கிற ஒரே ஆள் நான் தான். இவன் வெட்டுவான், அவன் ஜாமீன்ல எடுப்பான். அப்புறம் எப்படி எலெக்ஷன் நடக்கும்? இந்த தடவை எலெக்ஷன் நடக்கும் மாசி. ஒரு சாதாரண ஆள் உனக்கே இவ்வளவு திமிரு இருக்குன்னா இந்தியன் பிரைம் மினிஸ்டரையே தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதி இருக்கிற எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். சொன்ன மாதிரியே ஜூலை 24 மனு தாக்கல் நடக்கும். ஆகஸ்ட் 24 எலெக்ஷன் நடக்கும்.